ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. நமது பாரம்பரிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஒரு பேன்கேக்ஸ் ரெசிபி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வித் ஆல் ஆப்ஷனோட. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பேன்கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு 2.5 கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் திங்ஸ் வச்சு தான் இந்த பேன்கேக் செய்ய போகிறோம். ஸோ இந்த கப்பில் வந்து 2.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கோதுமை மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் சரி பாதி வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 1.25 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காவை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் இருந்ததுன்னா இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கலாம். நெய் இருந்தாலும் இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கலாம். இல்லைன்னா குக்கிங் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வெள்ளை தண்ணியை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1.25 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1 கப் தான் வந்து 2 டைம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து வெள்ளை பாகு காய்ச்ச வேணால், நம்ம வெள்ளை தண்ணி மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ ஏலக்காய் வந்து நல்லா பொடிச்சு வச்சுருந்தீங்கன்னா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 1-2 தான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் வெல்லம் கொதிக்கும் போதே நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம், நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குங்கிறதுனால. இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ கோதுமை மாவில் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கெட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிண்டினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பனானாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தோசை மாவு பதம் வர்ற மாதிரி நம்ம கிண்டிக்கணும். ஸோ அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. வேணும்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ நான் வந்து இப்போ தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தவா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தோசைக்கல் காய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக நம்ம குட்டி ஆப்பம் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து மாவை வந்து தோசைக்கல்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இந்த மாதிரி பேன்கேக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான பேன்கேக்ஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேன்கேக் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் எப்படி வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து பேன்கேக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.